ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குமே கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 6. ஆலிக்ரோட ஸ்பெல்லால இருமா வந்துட்டு இப்போ ஈவில் சைக்கிள்குள்ளே போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அவங்க தாத்தா வந்து எழுப்பவோ கிளவா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சாலமன் செம ஷாக் ஆகுறான். இருமா சுசுகி ஏஜ் 14 நெதர்வேர்ல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் தன்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்காக என்ன காத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நேத்து வரை நல்லா தடி இருந்தா இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இன்னொரு பிளேட் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆப்ராவே நம்ம ஹீரோ மிரட்டி வேலை வாங்கப்போ ஆப்ராவே அவனை பார்த்து நடுங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏதாச்சும் லைட்டா சவுண்ட் கொடுத்தாலே அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. ரொம்பவும் ஸ்வீட்டான பையனா இருந்தா இவன் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் தாத்தா ரொம்பவும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆஸ் என்னோட பேக் நீயே கொண்டு வா, இதுக்கு தானே நீ ஆசைப்படுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் கேட்காமலே உங்க பேக் நீங்க தந்துட்டீங்களே ரொம்பவும் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறான். என்ன கிளாரா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிளாரா பக்கத்துல போய் பேசுறான். நம்ம ஹீரோ வித்தியாசமா நடந்துக்கிட்டா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தாத்தா கேரேஜ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எஸ் சார் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேரேஜ் கொண்டு வராரு. மாஸ்டர் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஒரு வழியா இருமா கேரேஜ் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாரு. கேரேஜ்ல யார் வந்து இறங்குறது, ஹே இருமா தானே அது அப்படின்னு சொல்லி ஸ்கூலே அவனை தான் பாக்குது. ஹைன்னு ஒரு பொண்ணு கை காட்டுவோம். எப்பவும் நம்ம ஹீரோ பயந்து ஓடிடுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ சும்மா மாசா கை காட்டுறான். எல்லாருமே நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்க எல்லாருக்குமே இப்ப நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆஸ் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. கிளாரா கூட உட்காந்துருக்கா. ஹே ஆஸ் எனக்கு ஹெல்த் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆசையே நம்ம ஹீரோ வேலை வாங்கிட்டு இருக்கான். இருமா ஏதோ டிஃபரெண்டா தெரியுதான்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்மேட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிளாராவை கூப்பிட்டு இருமாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. மாஸ்டர் இருமா அவரோட ஈவில் சைக்கிள்குள்ள என்டர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஓ ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ்மேட்ஸும் யோசிக்கிறாங்க. டீமன்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட கெட்ட சைடு வெளியே வரும். இருமா ஹியூமன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஈவில் சைக்கிள்லாம் கிடையாது. பட் ஆலிக் யூஸ் பண்ண மேஜிக்னால தான் இருமா இப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிளாரா என் மடியில வந்து உட்காரு, எனக்கு ரொம்பவும் குளிருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாருமே சம ஷாக் ஆகுறாங்க. கிளாரா ரொம்பவும் வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. இப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருந்தான். நான் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் அவப்படுறானே அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் ரொம்பவும் ஜெலஸ் ஆகுறான். கண்டிப்பா இருமா அவனோட ஈவில் சைக்கிள்ல தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவா அவனை பார்க்கும்போது அவனை சுத்தி ஒரு பூ இருக்கும். ஆனா இப்போ ஒரு பிளாக் கலர் ஃபெதர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் குளிருதுன்னு சொன்னீங்க, இந்தாங்க பெட்ஷீட் வச்சுக்கோங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கிற தேங்க்ஸ், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே போறான். குப்பைங்களா அது இருக்கிற இடத்துல போடாம நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் பக்கத்துல வந்து போட்டு போறாங்க. ஆஸ்மாடியஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பயந்து ஓடி இருந்தாங்க. இது நியாயமே இல்ல, அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து குப்பை போடுற இடம் ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லி நம்ம கிளாஸ் முன்னாடி போட்டு போனா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இருமா என்னதான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாலுமே திரும்பவும் எல்லா திருப்ப வந்துடுச்சுல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த குப்பையெல்லாம் நம்ம ஹீரோ கிளீன் பண்ணிருப்பான். எப்ரிக் மோட்ல வச்சு நம்ம ஹீரோ ரஃபயர்ங்கிற ஃபிளேமை யூஸ் பண்ணி அந்த குப்பை அவ்வளத்தையும் ஏறிக்கிறா. எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க இந்த இடத்துல குப்பையை போடுறத மாத்த மாட்டாங்க, இதுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும், இந்த ஸ்கூலை மாத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ மாஸ்டர் ஸ்கூலை கண்ட்ரோல்ல எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் ஹாப்பி ஆகுறான். இருமாவா அவனா ஈவில் சைக்கிள்ல என்டர் ஆயிருக்கான். எல்லாருமே அவனை பத்தி தான் பேசுறாங்களா. போன வாரம் தான் அவன் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து அவனை தூக்கிட்டாங்களா. அவன் எதுக்கு பிரயோஜனம் இல்ல, ரொம்பவும் சாதுவான பையன் அப்படின்னு ஒருத்த பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் அவனை அடிச்சுட்டு சாரி ஆனா இதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறதா இருந்தா என் மூஞ்சிக்கு முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா ஒரு லுக் விடுறான். இவங்க எல்லாம் மிஸ்ஃபிட் கிளாஸ் தானே, அவனை பாரு எவ்வளவு பெருசா இருக்கா. அப்புறம் இருமா இவனா அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர் இவன் உங்களை இடிச்சிட்டா, இவனை கொளுத்திரவா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவோ பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பத்தி பேசுறதா இருந்தா ஏன் முன்னாடி பேசு சரியான்னு சொல்லவோ ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் அவனை சார் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்திருக்காங்க, ஏதோ சூப்பரா நடக்க போதே அப்படின்னு சொல்லி ராபின் ரொம்பவும் ஹாப்பியா பாத்துட்டு இருக்கா. எல்லா டீச்சர்ஸுமே பாத்துட்டு இருக்காங்க. எங்க கிளாஸ் முன்னாடி எல்லாரும் குப்பை போடுறாங்க ப்ரொஃபசர், நாங்களும் இந்த ஸ்கூல்ல காசு கொடுத்து தான் படிக்கிறோம், எங்களை மட்டும் ஏன் டிஃபரெண்டா நடத்துறீங்க அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கறான். மிஸ்ஃபிட் கிளாஸுக்கு இப்பவே நீங்க வேற ஒரு நல்ல கிளாஸ் ரூமா பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நம்ம ஹீரோ ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கான். எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம மொத்த கிளாஸையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கவும் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, அது படிக்கிறதுக்கு உண்டான கிளாஸ் மாதிரியா இருக்கு, குப்பையை போடுறாங்க, கிராஃபிட்டி இருக்கு, உடஞ்ச விண்டோ, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்டே அங்க இல்ல, அதனால எங்களுக்கு புது கிளாஸ் வேணும், எங்களை மட்டும் எதுக்காக மிஸ்ஃபிட்னு சொல்றீங்க, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இருமா சுசுகி ஃபர்ஸ்ட் டே செரமோனிலேயே ஆஸ்மோடியஸ் கூட சண்டை போட்டிருக்க, ஸ்கூலுக்குள்ள வயலேஷன் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேலகோ சொல்லவும் ஆமா ஃபர்ஸ்ட் டே அப்பதான் நான் மாஸ்டர் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் ஹாப்பி ஆகுறான். சாப்நாத் டீச்சரை அட்டாக் பண்ணிருக்கான். ஜாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பொருளை திருடுறான். கார்லே க்ரோக்கைல் இவா மேல பெருசா எந்த தப்பு இல்ல. லீக் ஷாக்ட்
6 ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கூட கேம் விளாண்டு ஹாஸ்பிட்டல் போற லெவலுக்கு விளாண்டுருக்காங்க அப்படின்னு கேலகோ சொல்லவோ, ஆமாப்பா கேம்னு வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். காமவி காய் பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான். கிளாரா வேலிக் பிரசன்ஸா அவளை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, அவ எவ்வளவு பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணதுனாலதான் அவங்க எல்லாரையும் மிஸ்ஃபிட் கிளாஸ்ல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவோ, இதை வச்சா நீங்க எங்களை அப்நார்மல்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். கண்டிப்பா நீங்க அப்நார்மல் தான் அப்படின்னு கேலகோ சொல்றான். கரெக்ட் தான், எல்லாரை விட நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களா தான் இருக்கிறோம். கிளாரா நம்ம ஸ்கூலோட மேப்பை கொஞ்சம் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க படிக்கிறாங்க, ஆனா மிஸ்ஃபிட் கிளாஸ் இந்த இடத்துல இருக்கு, இதனாலேயே எங்களுக்கு ரொம்ப குளிருது. அது போக குப்பையை வர இந்த இடத்துல தான் வந்து கொட்டுறாங்க. சோ வேற கிளாஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இப்ப அகாடமில எந்த ஒரு கிளாஸ் ரூமும் ஃப்ரீயா இல்ல அப்படின்னு கேலகோ சொல்லவும், ஒரு கிளாஸ் இருக்கு, ராயல் ஒன் இல்லனா அந்த கிங் கிளாஸ் ரூம்னு சொல்லுவாங்களே அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸே ஷாக் ஆகுறாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரோலி போலி கிளாஸ் அப்படின்னு கிளாரா காமெடி பண்ணுவோம். இல்ல ராயல் ஒன் கடைசி டேமன் கிக்கான டார்குலா யூஸ் பண்ண கிளாஸ் ரூம் தான் அது. பேபிளஸ்ல அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப செக்யூரா போட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கிளாஸ் ரூம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன தைரியம் தான் உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு அந்த லெஜெண்டரி கிளாஸ் ரூம் கேப்பா அப்படின்னு சொல்லி கேலகோ டென்ஷன் ஆகுறான். எங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம்லாம் வேண்டாம், எங்களுக்கு இப்போ இருக்கிற கிளாஸ் ரூமே போதும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் சொல்லவும், அவனோட கிளாஸ்மேட்ஸோ ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கறதா இல்ல, நீங்க எல்லாம் அந்த கிளாஸ் ரூமை யூஸ் பண்ண தகுதியே இல்லாதவங்கன்னு கேலகோ சொல்லவோ, ஹோ எங்களோட தகுதி என்னன்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எனக்கு ஓகே தான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ராயல் ஒன்னை நாங்க யூஸ் பண்றதுக்கு தகுதியானவங்க எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ட்டையும் சைன் வாங்கி கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவை பார்த்து கேலகோவை சரின்னு கொஞ்சம் அமைதியாயிருந்தான். தகுதியானவங்களுக்குலாம் ஒரு வாரமே தேவைப்படாது, 3 நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு கேலகோ சொல்லவும், அப்படின்னா 3 நாள்ல முடிக்கணும்னு சொல்றீங்களா, சரி ஓகே எனக்கு டீல் பிடிச்சிருக்கு, 3 நாள்ல நாங்க இதை முடிக்கிறோம், கொடுத்த வார்த்தையை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்ன உள்ள பேசுறது எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சில பேர் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, நாங்கெல்லாம் ராயல் கிளாஸ் ரூமுக்கு போறோம், அங்க உங்களால குப்பையை போட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது ராயல் கிளாஸ் ரூமா, இந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் அந்த லெஜெண்டரி கிளாஸுக்கு போதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சில பேர் சிரிக்கிறாங்க. என்ன ப்ரொஃபசர் 3 நாள்ல அவங்க முடிச்சுட்டு வந்தா கிளாஸ் ரூம் கொடுக்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு வாக்கு கொடுத்துட்டீங்க, இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அவங்க என்கிட்ட வந்து சைன் கேட்டா நான் கண்டிப்பா போட்டுருவேன் அப்படின்னு ராபின் சொல்லவும், ஏண்டா நானே தெரியாதனமா டீலிங் போட்டுட்டேன்னு கடுப்புல இருக்க, நீ இன்னும் கடுப்பத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேலகோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். நமக்கு இப்போ இருக்கிற கிளாஸ் ரூமே போதும், ராயல் கிளாஸ் ரூம் ரொம்பவும் நமக்கு அதிகம், நம்ம எல்லாம் மிஸ்ஃபிட் மத்தவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவோ, அதனாலதான் நம்ம கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இல்ல வேண்டான்னு மத்தவங்க சொல்லவோ, மாஸ்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. டீமன் கிங்கோட கிளாஸ்ல படிக்க உங்களுக்கு ஆசை இல்லையான்னு சாப்நாத் கேட்கவும், அந்த லெவலுக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, புது கிளாஸ் ரூம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாரையுமே அந்த ராயல் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி கூட்டிட்டு போறான். மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ கூட தான் வராங்க. இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எப்பவும் போல கிளாரா நடனா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹலோ யாராச்சும் உள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டு இருக்கா. ஆஸ் வந்து திட்டிட்டு இருக்கான். இது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு அவங்க பேசவும், இப்ப எலெக்ஷன் நடந்ததுல எத்தனை பேர் ராணுவ ரோமியோக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல எல்லாருமே கை தூக்குறாங்க. எதுக்காக அவனுக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் ஜாலியா காமெடி பண்ணி பாட்டு பாடி நல்லா ஃபன் பண்ணா, அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் இருமாக்கு தான் ஓட் பண்ண அப்படின்னு கிளாரா சொல்றா. ஆனா மாஸ்டர் தான் எலெக்ஷன்லயே நிக்கலையே, ஆனா அவர் நின்று இருந்தா கண்டிப்பா நானும் அவருக்கு தான் ஓட் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும், அதுக்கு தான் நான் ஞாபகத்தமா இதை வச்சிருக்கேன்னு சொல்லவும், அப்படின்னா அந்த பேலட் நீ ஓட் பாக்ஸ்ல போடவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆஸ் திட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், அதனால தான் பிரசிடென்ட்க்கு ஓட் பண்ண அப்படின்னு சொல்லி காமவே சொல்றான். இந்த எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான். சோ அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்களுக்கு எது ஃபன்னா இருக்கோ எது பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, சரியா தப்பாங்கிறத கூட நீங்க யோசிக்கிறது கிடையாது. உங்களோட பிரைட் தான் உங்களுக்கு முக்கியங்கிறதுனால மத்தவங்களை பத்தி யோசிக்காம உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்க பண்றீங்க. முன்னோர்களான டீமன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருந்தாங்க, அதனால தான் இந்த கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்கு தகுதியானவங்க நீங்க மட்டும்தான். இந்த ஒரு ரீசன் போதாதா, இந்த ராயல் கிளாஸ் ரூம் இது ஒரு ட்ரெஷர் மாதிரி பல காலங்களா போட்டி தான் இருக்கு, இதை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க. உங்களுக்கு சந்தோஷம் ஃபன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ஃபன்னே, அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஃபன்னை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸ் ரூம்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சார்நாத் சொல்லவும், இந்த கிளாஸ் ரூம்குள்ள ஃபன் இல்லன்னு யார் சொன்னா, இதுக்குள்ள கேம்ஸ் இருக்கு, ட்ரைனிங் பிளேஸ் இருக்கு, தூங்குறதுக்கு பெட் இருக்கு, வேல்யூபிளான பொருட்கள் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாம் மிஸ்ஃபிட், நம்ம மத்தவங்க மாதிரி கிடையாது, நம்ம தனித்துவமா தான் இருப்போம், சோ இதை யூஸ் பண்ண நம்ம தான் தகுதியானவங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறா. நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜஸ் இதுல உனக்கு தான் முக்கியமான சில வேலை இருக்கு, தயாரா நம்ம ஹீரோ கேட்கவோ தயார் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ராயல் கிளாஸ் ரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். சோ நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி கேலகோ வாயாலேயே வந்துட்டு நீங்க எல்லாரும் மத்தவங்களை விட வித்தியாசமானவங்கன்னு சொல்ல வச்சு, சோ நாங்கெல்லாம் வித்தியாசமானவங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வித்தியாசமான அந்த ராயல் கிளாஸ் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். கேலகோ டென்ஷன் ஆகி அவனோட
அவனோட பீஸ்ட ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ பயப்படாம அசால்ட்டா அவனோட பவர் அப்படி திமிரா காமிப்பான். அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். 3 நாள்ல நம்ம ஹீரோ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், அதாவது அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் சைன் வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அந்த மிஸ்ஃபிட் கிளாஸால ராயல் கிளாஸ் ரூமை யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம ஹீரோ எப்படி பண்ண போறான்? நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஈவில் சைக்கிள்ல இருக்கும்போது வேற லெவல்ல வர இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.